வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாவா, பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்களால் பல தீமை ஏற்படுதுன்னு அவற்றை விற்க தடை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பல பேர் இன்னும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை பற்றிய குறும்படம் தான் இந்த யாரோ இவன். என்ன போட் டோர்மெண்ட் இருக்குது வினத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மச்சி, நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன அங்கான்னு தெரியல. ஊர்ல இருந்து நானே வந்துட்டேன். ஜோகரா 1008 இருந்து வந்து கோல்ட் இருந்தா உனக்கு இரு மச்சி, ஃபோன் பண்ணி கேட்குறேன். கால் பண்ணி கேட்டா. காலங்காத்தால யாரா ஃபோன் பண்ணிருக்கிறது? சொல்ற மச்சான் ஆண்ட்ரு. இந்த வினோத் எங்கடா இருக்க? மச்சான் கிளம்பிருக்கேன் மச்சான். நேற்றே சொல்லல கோல்ட் டோர்மெண்ட் மேட்ச் இருக்குதுன்னு. 10 நிமிஷம் மச்சான். டேய் சீக்கிரம் வாடா. வந்துடுறேன் மச்சான். வாடா. என்னடா பண்ண வினத்து? வரணா வரலையா? வரா மச்சி. அப்போ பேர் ஆக்ட் பண்ணிக்கலாமா? போட்டுக்கடா பேரை. ஓகேடா. Here I come and I rise on top and of the world is where I am and who am I? A brand new man and I'm on my own and I can't stand and what I want is what I need is பரம்பாகு வந்ததே லேட்டு, கை வர காட்டுது. ஆயிடா மச்சா, வாடா வாடா. டேய் சீக்கிரம் வாடா. now now can't you sing? வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா, அடக்குதலை முடக்குதலை வேதற்போம், குருதி வளையில் போரிப்போம், பட்டா கத்தல் வாய்ந்திடுங்கள். என்ன போடுறாங்க? பார்க்கலாம் விட்டேன்னு சொன்னானே. அப்போ அதீனாது வேலை இது ஒரு பார்க்கா இருக்குமோ? சரி ஆனஸ்ட் கேட்போம். ஆண்ட்ரூஸ் இல்லை கொஞ்சம் வாங்க. என்னடா போட்டாங்க இன்னும் எதுவும் முடிச்சு? மாவா மச்சான். அவன் பார்க்கலாம் விட்டேன்னு சொன்னானே. அவன் வீட்டில் பசங்க அது என்ன கேட்கலாமரா? நான் கேட்ட தேவை வேணும். சரி வா. பார்க்கலாம் போட மாட்டேன்னு அப்ப இதெல்லாம் கவர்ல மாவா மச்சான். ஏன்டா இதெல்லாம் போடுற தேவையில்லாத? மார்க்கெட்ல இதுல அதிகமாயிடுச்சு. மாவா ஆனால் 5 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது. அதனால கேட்டேன். இவ்வளோ போட்டால் வாய் கேன்சர் வரும். நல்லா இருக்கு. நான் 2 பேரும். டேய் சொல்லுங்க நான் போறேன். நான் தெரிஞ்சா அவ்வளோதான் பண்ணுறேன். ஆண்ட்ரூஸ் என்னடா சொல்ல மாட்டேன். அன்னைக்கு வினத்து கோல்ட் டோர்மெண்ட்டில் கோச்சிங் பண்ண மச்சி. அதுலேருந்து பேசவே இல்லை. ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டான். மெசேஜ்லாம் ரீப்ளை பண்ண மாட்டான். ஆமாம் மச்சி, நான் கூட பண்ணேன். நான் ரீப்ளை பண்ணேன். ஓகே, ஆனால் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மச்சி பண்ணுவேன்? நீ நர்சிக்கு பிறந்த நாள், நர்சிக்கு நம்ம ட்ரீட் வைப்போம். கூட அப்படியே வினோத்தியம் வர சொல்லுவோம். எப்படி மச்சி வரே சார்? இப்போ பாரு மச்சி, நான் பண்ணிருக்கேன். என்ன மச்சி பண்ணுற? ஹலோ நர்சி, எங்கடா இருக்க? மச்சான் நீ என்ன பண்ணுற? நம்ம எப்பவும் மீட் பண்ண தெரியுமா? அந்த இடத்துக்கு வாயேன். இல்லை நீ வரும்போது வினோத்தியம் கூப்பிட்டு வா. கொஞ்சம் மறுக்காத வாயேன். இல்லை மச்சான், ஒரு முக்கியமான பிரச்சனை. நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ வினோத்தியம் கூப்பிட்டு வா கண்டிப்பா. ஓகேவா? என்ன பிரச்சனை? என்னடா ப்ராப்ளம்? வேணாம் மச்சான். எனக்கு வேணாம் போடா.
மச்சி பரவாயில்ல கேட்கலாம் இருக்கணும் சீட் இல்லையா என்ன மச்சி வேணும் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியாணிலாம் என்ன கேட்கணும் நீங்கள் இதே இருந்தால் நான் வாங்கி தரேன்டா. மச்சான் பிரியாணி சொல்கிறீங்க அப்படியே 2 பீடா சொல்கிற மாதிரி பீடா சொன்னா குத்து போய் நேகலாம். நிறைய என் பர்ஸை காலி பண்ணாமல் விட மாட்டீங்க. சரிடா நீங்கள் என்னடா வேணும்? இல்லை மச்சான் எனக்கு எதாவது வேணாடா. சருக்கு சாப்பிட்றியா? எனக்கு வேணான்றா. டேய் பீராச்சும் சாப்பிட்றேன். டேய் எனக்கு எதுவும் வேணாடா, என்னை விடுங்கடா, நான் போகிறேன். டேய் வினோத், டேய் நில்றா. இல்லைடா என்னடா என்ன மச்சி என் மேலே உனக்கு போலியும் இவன் மேலே எந்த கோவம் இல்லைடா எனக்கு. அவன் கேட்கறதெல்லாம் வேணான்ற பிரியாணி கிட்டலாம் வேணான்ற பிடிச்சலாம் வேணான்ற என்னடா ஆயிடுச்சு? இல்லை மச்சான் மாவை போட்டு வாய் வந்துடுச்சு, அவ்வளோ திறக்க முடியாது வாய், அதை 2 நான் அவாய்ட் பண்ணுறேன். எல்லாம் அப்படியே போடாத கேட்டுடா. நீங்கள் இருந்தால் அவனுக்கு வீரா போக தான் இருக்கும். பேசாம நீ ஊருக்கு போயிடுறா. சரி மச்சான். நீ வினத்தை கூட்டின்னு வந்து நான் கிரவுண்டுக்கு போகிறேன். பசங்க ஆள் இல்லாட்டி போயிட்டு வாங்க, நான் அவங்களை பிடிச்சி வச்சுக்கிறேன். நீ போயிட்டு பஸ்ஸில் பார்த்து வைக்கிறேன். நான் அவங்களை பிடிச்சி வைக்கிறேன். நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். போய் பார்க்கலாம். இல்லை மச்சான் ஹாஸ்டலில் லீவ் கேட்டேன், லீவ் இல்லைன்ட்டாங்க. அம்மா வர ஃபோன் பண்ணினே இருக்கிறாங்க. இந்த வாய்ச்சி நெபரா போடுது நான். டேய் பையன் எவ்வளோ பெருசாக இருக்கு? மாவை போட்டு நீங்கிச்சு மச்சான். சரி சொன்னேன் மாவா போடாத நீ கேட்டியா? சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டே இல்லையா? வேறு டாக்டர் பார்த்தேன், அவர் வாய் டாக்டர் இருக்காரு, செக் பண்ண நமக்கு டாக்டரை பார்த்து. சரி மச்சான், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம 3 தடவை பார்த்து வந்துருவோமா? ஆமாச்சா இப்படியே போய் பார்க்கலாம். இரு மச்சான், நான் முதல்ல அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் ஆடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணலாம். மச்சான் இப்படியே பார்க்கலாம். மச்சான் டாக்டரா வேணாம் மச்சான். எதுக்கு மச்சான்? டேய் எல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு செக்அப் தான்டா. ஏஞ்சி வாடா. மச்சான் டாக்டர் பேசிட்டேன், அவரு ஃப்ரீயாக தான் இருக்கான். நான் 3 தடவை பார்த்து பட்டி. ஆண்ட்ரே டாக்டரா வேணான்றே. எதுக்கு ஆண்ட்ரே? டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா செக்அப் தான்டா. வாடா. நான் நீனா சொல்லண்டா. ஏய் அவர் நல்ல டாக்டர்டா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்டாக்டரா இருக்குது. ஒன்றே ஆகாது, வா பார்த்துப்போம். பார்த்து வா. உள்ள வரலாமா டாக்டர்? வாங்க நாகராஜன், எங்கே உங்கள் ஃப்ரெண்டை கூட்டணும்னு சொல்லியிருந்தீங்க? வெளியே வெயிட் பண்ணுறாரு, கூப்பிட்டு வருவா. உள்ளே கூட்டணும் வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் இவர் தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு வினோத். பாப்பா உட்காருங்க. உன் ஃப்ரெண்டுக்கு என்னப்பா பிரச்சனை? டாக்டர் மாவு போட்ட ஒரு வாய் புண்ணாயிடுச்சு. சரி அவர் வந்து இங்கே வந்து உட்காருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுப்பா. 100 முறை மூச்சு இழுத்துருக்கு, நல்லா விடு. டாக்டர் அவர் எதுனா ப்ராப்ளம் டாக்டர்? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் 2 வீக்ஸ் லேட்டாக கொண்டு வந்திருந்தா ஆப்ரேஷன் லெவலில் போயிருக்கோம். இது நம்ம கீமோதெரப்பிலே குணப்படுத்திக்கலாம். முன்னால் ஏதாவது டாக்டரை பார்த்தியாப்பா? ஆமாம் டாக்டர், வேறு டாக்டரை பார்த்தேன்.
அவர் ஒழுங்காக செக் பண்ணாமல் வாய் கேன்சர்ன்ட்டாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு நீங்கள் இட்டுன்னு வந்தாங்க டாக்டர். நான் தரோவாக செக் பண்ணிட்டேன்ப்பா, எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இது நம்ம கீமோதெரபியில குணப்படுத்திடலாம். டாக்டர் மாவள அவ்வளோ டேஞ்சரா டாக்டர்? மாவா மட்டும் இல்லை, பான் மசாலா, புகையிலை இல்லை, எல்லாத்துலேயுமே 4000 நச்சு பொருட்கள் இருக்கு. கேன்சர் வர 100% வாய்ப்பு இருக்கு. 4000 நச்சு போடலாம், அது அவ்வளோ டேஞ்சரா? ஆமாப்பா, இந்த நச்சுத்தன்மையை பற்றி உங்களுக்கு சொன்னா அவ்வளவா புரியாது. இதுல பல விஷயங்கள் இருக்கு. இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே படி இந்தியாவில் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு, சென்னை எடுத்தா 1 லட்சம் பேருக்கு 700 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நடுத்தர உங்களை மாதிரி இளைஞர்கள் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சமீப காலத்துல கிடைச்ச தகவல் படி ஸ்கூல் பசங்க கூட இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். இதே நிலைமை நீடிச்சா 2030 காச நோய், மலேரியா, எய்ட்ஸ் நோயால் இறப்பதை விட புகையிலை, மாவா, பான் மசாலா மாதிரி பொருட்களை உட்கொண்டு இறப்பது அதிகமாக இருக்கும். மெடிசனை ரெகுலராக சாப்பிட்டு இந்த மாவா போடுற பழக்கத்தில் சுத்தமாக அற விட்டுருக்கணும். இங்கே அது பக்கமே போகாது. நம்ம தேங்க்ஸ் டாக்டர். மாவை போடுவோம், கேன்சர் வரும், கண்டிப்பாக கேன்சர் வரும். என்ன பண்ணுற நைட்டுக்கு கொடுக்குறேன். நைட் ஐடி மச்சான், நைட்டு பஸ்ஸு கிடையாது மச்சான், நான் காலைல கிளம்பிடுறேன். இதே தான் ஆண்டு சொல்லி கேட்க மாட்டேன். இல்லை மச்சான், நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணீங்க, டாக்டரோட சொல்லிட்டாரு. நான் நாளைக்கு காலை கண்டிப்பாக போயிடுறேன் மச்சான். சரி மச்சான். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பஸ்ஸு வர மாட்டேது இந்த ரூட்டில். மச்சி மாவா எத்தனை? இல்லை மச்சி, நேற்று தான் காலி ஆச்சு. 1000 காலைல நமனும் மச்சி. மச்சி அதான் வினோத் வரான், வந்து கண்டிப்பாக மாவா இருக்கும். ஆனால் இப்போ தான் மச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான். தவிர்த்தாது அவன்கிட்ட இருக்குமா? மச்சி விட்டுருக்க மாட்டான், கண்டிப்பாக இருக்கும். கற்றுக்கிட்டு நாம தானே, அப்போ கேட்கலாம். ஏனுங்களா, இவங்க தான் நான் கெட்ட போனேன், மறுபடியும் எதுக்கு வந்துக்கிறானுங்க? நான் மச்சான் டூருக்கா? உள்ள மச்சான், ஊருக்கு மச்சான். ஊருக்கா? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? காலேருந்து வாய் ஒரு மாதிரியாது மச்சான், கொஞ்சம் மாவாண்டா போட்டேன். உங்களால் தான் கெட்டு போனேன். போங்கடா அப்படிதான்.